Hello students, நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா immunological screening of cloned DNA. அதாவது ஒரு DNA-வை வந்து ஒரு foreign DNA, அதாவது gene of interest நம்ம வந்து ஒரு வெக்டர்க்குள்ளர இன்சர்ட் பண்ணிட்டு host செல்குள்ளர நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படினா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ற மெத்தட் தான் immunological method. இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது immunological method. வாங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். immunological method of screening of cDNA அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, it is the method used to identify the recombinant DNA. அதாவது ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ண ஒரு வெக்டரை ஹோஸ்ட்டுக்குள்ளே அனுப்புகிறோம். அந்த ஹோஸ்டில் அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஸ்க்ரீனிங். இந்த ப்ராசஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது அக்கார்டிங் டு சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் நமக்கு என்ன தெரியும், டிஎன்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு RNA. RNA is of 3 types, mRNA, tRNA and rRNA அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் mRNA carries the message. ஸோ அந்த mRNA வந்து என்ன ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக ரீட் பண்ணி வச்சுருக்கணும். mRNA encoding protein should be studied to carry out this immunological method of screening. In this method, a antibody is needed for identification. அதாவது immunology அப்படினாலே நம்ம மனசில் வர வேண்டிய வார்த்தை வந்து antigen and antibody. So antibody is needed for the identification of transformed cells. transformed cellsனு சொல்லலாம், recombinant DNAனு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடில் இம்பார்ட்டண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம டிஎன்ஏவை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் செல்குள்ளர அந்த கல்ச்சரை மெயின்லி இட் வில் பி டன் வித் பாக்டீரியல் அண்ட் ஈஸ்ட் செல்ஸ். அந்த மாஸ்டர் பிளேட், அதாவது ஒரு அகார் பிளேட்டில் க்ரோ பண்ணுறோம் இந்த பாக்டீரியல் செல்ஸில். அந்த ஃபஸ்ட்டு க்ரோ ஆகிற பிளேட்டை வந்து மாஸ்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாஸ்டர் பிளேட் பாக்டீரியல் காலனிஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆன்டிபாடி, நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆன்டிபாடி. It should be radiolabeled with iodine 125. ஃபைனலாக அந்த ஆன்டிபாடி ஃபிக்ஸ் ஆகிருக்கிற அந்த பர்டிகுலர் காலனி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே ஃபிலிம். இதுதான் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போது நம்ம இம்யூனாலஜிக்கல் ஸ்க்ரீனிங்கில் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெக்டர் எடுத்துக்கிறோம். வெக்டர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் ஃபாரின் டிஎன்ஏ. எந்த டிஎன்ஏவை நம்ம இன்சர்ட் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டிஎன்ஏவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வெக்டர்குள்ளரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இதுக்கு இருக்கணும். அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி இப்போ அந்த வெக்டரையும் அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டையுமே பிளண்ட் எண்ட். ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸினுடைய வேலை என்னென்னா, இட் வில் கட் த வெக்டர் அண்ட் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் 2 ஃபார்ம்ஸ், பிளண்ட் எண்ட் அண்ட் ஸ்டிக்கி எண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டிக்கி எண்டட் ஃபார்மில் இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட் ஆஃப் பிரேக்கிங், அதாவது அதை பிரேக் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இப்போது ஸ்டிக்கி எண்டோடு இருக்க ரெண்டையும் லிகேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆட் பண்ணி லிகேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான டிஎன்ஏ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு வெக்டரில். வெக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ கேரியர். அதாவது நம்ம இன்சர்ட் பண்ண டிஎன்ஏ எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகாமல் நமக்கு ஹோஸ்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா வெக்டரஸ் மஸ்ட். ஸோ திஸ் inserted recombinant DNA is transferred to host. The host may be bacterial or yeast cells. ஸோ இந்த செல்ஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இன்குபேட் பண்ணுறோம். இன்குபேட் பண்ணும்போது சில இதில் வந்து அந்த டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கும் பாக்டீரியல் செல்ஸில், சிலதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்காது. ஸோ அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த இம்யூனாலஜிக்கல் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட்டு க்ரோவை நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிளேட்டில் கிடைக்கிற அந்த க்ரோன் பிளேட் தான் மாஸ்டர் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இந்த மாஸ்டர் பிளேட்டில் இருக்கக்கூடிய க்ரோன் கல்ச்சரை வந்து இட் ஷுட் பி ப்ரெஸ்ட் வித் செல்லுலோஸ் ஆர் நைலான் பேப்பர். அதாவது க்ரோன் கல்ச்சர் மேலே ஒரு பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த க்ரோன் கல்ச்சரை வந்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த நைலான் பேப்பர் இஸ் எக்ஸ்போஸ்டு டு டிடர்ஜென்ட் and then it is exposed to high temperature or UV light. அதாவது SDS அப்படிங்கிற டிடர்ஜெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். SDS அப்படின்னா என்னென்னா சோடியம் டோடகைல் சல்ஃபேட். இட் இஸ் அ டிடர்ஜெண்ட் that denatures the protein. அந்த ப்ரோட்டீன் மாலிகுலை டீநேச்சர் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு ஹை டெம்பரேச்சரோ யூவி லைட்டுக்கோ அந்த பேப்பரை எக்ஸ்போஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் செல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ ஃபிக்ஸ்ட் அண்ட் டீநேச்சர்ட் ப்ரோட்டீன் வில் பி எக்ஸிஸ்டிங் லைக் திஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதில் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆன்டிபாடி ஆட் பண்ணி இப்போ நம்ம ப்ரைமரி ஆன்டிபாடியை ஆட் பண்ணுறோம். ப்ரைமரி ஆன்டிபாடி வந்து என்னாச்சு அப்படின்னா இட் வில் பவுண்ட் டு த டீநேச்சர்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ். நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸோட இது பைண்ட் ஆகாது. ஸோ இப்போ இந்த ப்ரைமரி ஆன்டிபாடி ஆட் பண்ணிவிட்டு அதை இன்குபேட் பண்ண அப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணுறோம். இந்த வாஷிங் எதுக்காக அப்படின்னா டு ரிமூவ் த அன்பவுண்ட் ப்ரைமரி ஆன்டிபாடி. ப்ரைமரி ஆன்டிபாடி எதெல்லாம் பவுண்ட் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். இப்போது நமக்கு த டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் வித் ப்ரைமரி ஆன்டிபாடி மட்டும்தான் இருக்கும். அடுத்தது நம்ம செகண்டரி ஆன்டிபாடியை ஆட் பண்ணுறோம். செகண்டரி ஆன்டிபாடி அப்படிங்கிறது திஸ் இஸ் அ ஆன்டிபாடி வித் அயோடின் 125. அதாவது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட நம்ம இதை லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இதை செகண்டரி ஆன்டிபாடி ஆட் பண்ணோடனே இட் வில் பைண்ட் டு த எஃப்சி ரீஜியன் ஆஃப் த ப்ரைமரி ஆன்டிபாடி. ஃபேப் அண்ட் ஃப்ராக்மெண்ட், எஃப்சி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு 2 ஃப்ராக்மெண்ட் இருக்கும் ஒரு ஆன்டிபாடியில். ஸோ அந்த எஃப்சி ஃப்ராக்மெண்ட்டில் இந்த செகண்டரி ஆன்டிபாடி பைண்ட் ஆகிடுது. ஸோ இதுக்குள்ள அயோடின் 125 அப்படிங்கிற ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால when exposed to X-ray film it forms a spot. ஸோ இந்த செகண்டரி ஆன்டிபாடியுமே நம்ம என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். அன்பவுண்ட் செகண்டரி ஆன்டிபாடி எல்லாம் ரிமூவ் ஆகிடும் அண்ட் பவுண்ட் ஆன்டிபாடி வில் பி எக்ஸ்போஸ் டு திஸ் எக்ஸ்ரே ஃபிலிம். இப்போ நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் எல்லாமே ஸ்பாட்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். இதிலேருந்து எந்தெந்த செல்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். திஸ் இஸ் இம்யூனாலஜிக்கல் ஸ்க்ரீனிங். ஸோ இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மாஸ்டர் பிளேட் எடுத்துக்கிறோம். மாஸ்டர் பிளேட்டில் க்ரோ ஆன செல்ஸை வந்து நைலான் பேப்பர் ஆர் செல்லுலோஸ் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீன் மாலிகுலை டீநேச்சர் பண்ணிவிட்டு ப்ரைமரி ஆன்டிபாடி ஆட் பண்ணுறோம். ப்ரைமரி ஆன்டிபாடி எங்கெல்லாம் பைண்ட் ஆகிருக்கோ அங்கே மட்டும்தான் செகண்டரி ஆன்டிபாடிஸ் பைண்ட் ஆகும். அதை கலர் ரியாக்ஷனாகவும் டிடெக்ட் பண்ணலாம், எக்ஸ்ரே எக்ஸ்போஸ் பண்ணியும் டிடெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.